இந்த வனாந்திர வாழ்க்கை என்பது என்ன தெரியுமாங்க? ஒரு சாதாரண மனுஷன் சந்திக்கிற பிரச்சனை இருக்கு தெரியுமா? அதை வனாந்திரத்தில் இருக்கிறவங்க டபுளா ட்ரிபிளா ஃபேஸ் பண்ணுவாங்க. இதான் இந்த வனாந்திரத்தில் யாருமே தங்கி இருக்க விரும்ப மாட்டாங்க. மற்ற எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆனா இந்த வனாந்திரத்தில் இருக்கிறவங்க அதை அதிகமா ஃபேஸ் பண்ணுவாங்க. உலகம் என்ன நாணலா பாக்குறாங்க, நான் உன்னை மேன்மையா பார்க்கிறேன். ஆண்டவர் அவர் மறந்து போகிறதற்கு அவர் மனுஷனே கிடையாது. அவர் மறக்கவே மாட்டார். ஆமே. வனாந்திரம், நீ உன்னை யாருன்னு நான் என்னை காட்ட முடியாது யாருன்னு. ஆனா இந்த வனாந்திரத்தில் இருக்கிற என்ன அவருடைய வார்த்தை யாருன்னு காட்டும். ஹல்லேலூயா. சிறு பிள்ளை, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருந்த எரேமியாவை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. ஹல்லேலூயா. சிறைச்சாலை நடுவில் இருந்த எசேக்கியேலை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. வனாந்திரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த மோசேயை அவருடைய வார்த்தை தீர்க்கதரிசி என்று காட்டினது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை யார் என்று காண்பிக்கும். ஆமென். நானா என்ன காட்டக்கூடாதுங்கிறதுக்கு தான் என்ன எங்க போட்டிருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? தெரியாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை உண்டான பிற்பாடுதான் இந்த யோவான் யார் என்பதே யோவானு தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன தெரியுமா? இவன் காற்றில் அசையும் இந்த பிள்ளை எப்படியோ. அடுத்து தெரிஞ்சது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்திருந்தவன், ஏதோ வித்தியாசமான வஸ்திரம். ஆமே. உங்களுக்கு வித்தியாசமான வஸ்திரம் பார்க்கணும்னா எங்க போகலாம்? அரண்மனைக்கு போகலாம், கல்யாண வீட்டுக்கு போகலாம். அரண்மனையில கூட இந்த காலத்துல எல்லாம் வித்தியாசமான வஸ்திரம் பார்க்கணும் எங்க தான் போகணும்? கல்யாண வீட்டுக்கு போகலாம். எதை பார்க்க போனீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யோவான் யாருன்னு தெரியும், அவன் காற்றில் அசையும் நாணல். அடுத்து என்ன தெரியும்? அவன் ஏதோ வித்தியாசமா ட்ரெஸ் போட்டிருக்கிறான். அதுக்கா காட்டில் அசையும் நாணல், இந்த அடையாளத்துக்கு அவர் அங்க வச்ச கேள்விதான் கேட்டார். அவர் அதுக்கு சொல்லவே இல்லை. அவர் அதுக்கு சொல்லவே இல்லை. மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா கேள்விதான் கேட்டார், சொல்லல. பரலோகம் எஸ் சொல்ற ஒரு காரியம் இருக்கிறது, அதுதான் உன்னுடைய ஃபியூச்சர். ஆமே. உனக்கு முன்னாக வருகிற கேள்விக்கெல்லாம் பரலோகம் எஸ் சொல்லாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.